திருப்பதி பெருமாள் குபேரங்கிட்ட கடை வாங்கியிருக்காரு, தெரியுமில்ல? கண்டிப்பா தெரியும் சார். தெரியுமில்ல? அந்த உண்டியல்ல உழுவுற காசு இவ்வளவு பணம் உழுவுலன்னு வச்சுக்கோங்க, பெருமாளை கட்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்றைக்கும் அந்த பணம் 1 கோடி ரூபாய் இன்னும் வசூல் ஆகணும்னு வச்சுக்க, 99 லட்சம் தான் வந்தது, 1 லட்சம் பாக்கினாக்கா பெருமாளை கட்டி வெளியில் எடுத்து வந்துடுவாங்க, கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. உடனே செய்தி பரவும். பம்பாயிலேருந்து அங்கேருந்து வந்து அடுத்த நிமிஷம் வந்து ரொம்பிடும். அப்புறம் தான் பெருமாளை கொண்டு போவாங்க. இன்றைக்கும் நடக்குது. அது எப்படா முடியுங்கிறாங்க. கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அந்த யுகத்துக்கு பிறகு தான் அந்த கடனை முடியுங்கிறாங்க. அது வரும் அதனால தான் உண்டியலில் போடுறது வந்து திருப்பதி கோயிலில் ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி உண்டியலில் காசு போடுறது ஒரு சடங்கு. ஆமாம், அது மாதிரி தான் இது. பெருமாளை பற்றி வடகலை தென்கலைன்னு 2 பேரை போட்டு அந்த போட்டி நடக்குது. அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சாக்க இந்த வருஷம் நான் விடுறதில்லடா, நான் நடத்தி காட்டுறேன்டா, நான் ஜெயிப்பேன்டா, அதை விட வாத பிரதிவாதங்களை கொண்டு வருவோம். ஆக அதில் வந்து பெருமாளுடைய புகழ் 2 பக்கத்துலையும் பரவும்.